எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரெண்டாவது நாள் இங்கே பெங்களூரில். ஸோ இன்னொரு எக்ஸி வந்து வேரியண்ட் வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோம் நான் சொல்கிறேன். இது வந்து இந்த ஓஆர்வி மிரர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டபுளாக வராது, மேனுவலாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம கை வச்சு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி எடுத்து இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் காட்டுறேன். இது வந்து எக்ஸி மாடல்னால இங்கேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நாங்கள் ஆட்டோ ஃபோல்டாக பண்ண போகிறோம். ஓஆர்வி மிரர் நம்ம டாப் மாடலில் வர மாதிரி. அப்புறம் இன்னொரு மாடிஃபிகேஷன் என்னென்னா, இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் வரும். இது ஒன்றுமே வராது இங்கே பட்டன்லாம். ஸோ இதில் வந்து ஸ்டேரிங் மானிட்டர் கண்ட்ரோல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் பட்டன் இருக்கும். ஸோ அதில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், கால் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்டு பவர் விண்டோ இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வரும் எக்ஸி மாடலில். ஸோ இங்கே வந்து டிரைவர் சீட் கிட்ட வந்து பட்டன் இருக்க மாதிரி ஃப்ரண்ட் பேக் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நாங்கள் டாப் மாடலில் இருக்க மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த சைடு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த சைடு இன்னும் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ரோலப் பண்ணுறது தான் இருக்குது இதில். ஸோ இதில் ஃபுல்லாகவே இப்போ இந்த வண்டியில் வந்து பவர் விண்டோ அது மாதிரி போடுவோம். அப்புறம் வண்டியை மேலே பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருக்குது பாருங்கள். ஸோ ரூஃப் ரெயிலெலாம் போடல. ஸோ ரூஃப் ரெயில் வந்து கம்பெனியில் வராது. ஸோ நாங்கள் ரூஃப் ரெயில் போட போகிறோம். இதை வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் ரூஃப் ரெயில். ஸோ இந்த ரூஃப் ரெயில் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது பார்க்கவே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் பின்னாடி வந்து ரியர் ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் இருக்கும். ஸோ அந்த இதில் ஃபாக் லைட் வந்து நாங்கள் போட போகிறோம். அது ஃபாக்னால் ரெட் கலர் எரியும். ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வண்டிக்கு ஸ்டேரிங் கவரும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த வண்டியில் வந்து ஆம்ரெஸ்ட் போட்டிருக்கோம், ஆஃப்டர் மார்க்கெட். ஸோ அழகாக நீங்கள் இது மேலே தூக்கிட்டு உள்ளே திங்ஸ் வச்சுட்டு யூ கேன் க்ளோஸ் அண்ட் யூஸ் இட் பர்ஃபெக்ட்லி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் ரேப் பண்ணியிருக்கோம் இதில் ஃபுல்லாக. ஸோ ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ எங்ககிட்ட ரெண்டுமே நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு சைடில் மட்டும் பட்டன் இருக்கிற மாதிரி, இல்லை ரெண்டு சைடில் உங்களுக்கு பட்டன் வேணும்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சைடில் வந்து நீங்கள் பட்டன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் இது வால்யூம்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ அதை ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆன் ஆகிடும். ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து நான் ப்ளஸ் பட்டன் உங்களுக்கு பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இதில் ப்ளஸ், அப்படியே மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் ஆகுது. ஸோ அந்த பட்டன் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வந்து அதில் க்ரூஸ் கண்ட்ரோலோட பட்டன்ஸ் இருக்கும். பட் க்ரூஸ் ஒர்க் ஆகாது, பட் அது டம்மி மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து லைட்லாம் போட்டிங்கன்னா, இப்போது நான் இந்த லைட்டை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன், என்னோடய ஃப்ளாஷும் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சூப்பராக அந்த இது தெரியுது, ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன். ஸோ இதுதான் ஸ்டேரிங் கண்ட்ரோல். ஸோ இந்த சைடு உங்களுக்கு வந்து அந்த லைட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டால் அது வந்து தெரியும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ அதே நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது போயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அந்த இது நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதில் ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பவர் விண்டோ பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம் இன்னொரு வண்டிக்கும் நம்ம அதே தான் பண்ணோம். ஸோ சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான் இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். இங்கே லாக் பண்ணிக்கிட்டால் பின்னாடி யாருமே அந்த பவர் விண்டோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்லேயே எல்லாமே கண்ட்ரோல் வந்துடும் உங்கள்கிட்ட. ஸோ ஆல்ரெடி பவர் விண்டோ கம்பெனியோட வரது வந்து ஃப்ரண்ட் வந்துடும். அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அது இது பண்ணணும். ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டே நாங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் செட்டு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுதான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இது ஃப்ரண்ட்டில், ஓகே. அதே மாதிரி பேக்கில் பாட்டுறேன் நான். ஸோ இப்போ பேக்கில் வந்துருச்சு பாருங்கள், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணது வந்து இந்த ஓஆர்வி மிரர் மாடிஃபிகேஷன், ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும், திருப்பி அப்படி பண்ணால் திருப்பி இதாக ஓப்பன் ஆகிடும். அது ரைட்டில் போயிட்டு நம்ம இது பண்ணால் அந்த கண்ணாடி அப்படி திரும்பும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கண்ணாடி. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் எப்படி திருப்பிங்க எப்படி வேணால் திருப்பிங்கன்னா அதுக்கேற்றப்பல இந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் பிளேட் கதை ஓப்பன் பண்ணாலே அப்படியே லைட் எரியும், நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து பேக்லேயும் இருக்கும். ஸோ
ஸோ இப்போ டோர் க்ளோஸாக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லைட் வரும், வெல்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நெக்ஸான் வெல்கம் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் ரியர் சைடில் வந்து நம்பர் பிளேட் கீழே வந்து வருது பார்த்தீங்களா, அந்த ரியர் சைடில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இது.